வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னென்னா பாக்கியலட்சுமி நாடகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி நாடகத்தில் இன்றைக்கி இனியா வேலைக்கு போகிறாப்புல. நியூஸ் சேனலில் வேலை கிடச்சி போகிறாப்புல. அங்கே போய் எல்லாத்தையும் பேட்டி எடுக்கிறாப்புல. நிறைய பேர் பேட்டி எடுத்து நல்லா பேசுகிறாப்புல. அதை நியூஸ் சேனலில் ஒளிபரப்பப்படுது. அதை எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்து இந்த பக்கம் அவங்க அண்ணங்க எல்லாரும் ஒரே சந்தோஷம், எப்படி பேசுகிறா போரு அப்படின்னு. அந்த பக்கம் பாட்டி அப்பா சந்தோஷப்படுறாங்க ரொம்ப. அதுக்கு இடையில பாக்கியலட்சுமி போய் அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போகும்போது முதுகு வலின்னு அந்த மாதிரி படுத்து கிடக்கு. எனக்கு பின்னாடி என் பையனுக்கு யார் இருக்கா, கோபி அனாதை ஆயிடுவான் அப்படின்னு புலம்புது அந்தம்மா. அவன் பிள்ளைய கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இல்லை நான் பார்க்க சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணா வீட்டுக்கு வாங்க அத்தை அப்படின்னு கூப்பிடுது. இல்லை நீ தான் வெளியில் போக சொல்லிட்டீல, நான் வரமாட்டேன், என் பையன் கூட தான் இருப்பேன்ருச்சு. அது போக அப்புறம் செலியன் போய் பார்க்க போறாப்புல பாட்டியை. பார்க்க போகும்போது பாட்டி சொல்லுது, ஏண்டா உனக்கு விஷயம் தெரியுமா, இந்த செல்வி மகன் ஒரு பரீட்சையில் தோத்து போயிட்டானா, கலெக்டர் ஆக முடியாதாம்ல இனிமே அப்படின்னு. கலெக்டர் ஆக முடியாதுன்னு அந்த அம்மாவுக்கு அந்த சந்தோஷம். ஆடுனாங்கல்ல போச்சா அப்படின்னு. இனியா என்ன பண்றா, இனியா சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு. ஆனா உடனே அவன் சொல்றான், இல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் ஃபீல் பண்றாப்புல இனியா அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கடையில கோபி வராப்புல. என்னம்மா அப்படின்னு. இல்ல உனக்கு தெரியுமாடா, மறுபடியும் அதே கதையை சொல்லிட்டு இனியா கல்யாணம் பண்ணணும், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணணும். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, ஆமாம்மா நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், படிச்சு முடிச்சிருச்சுல இனிமே கல்யாணம் பண்ணிடலாம். அவங்களுக்கு என்ன பயம்னா, மறுபடியும் செல்வி பையனோட சேர்ந்து அவனை கல்யாணம் பண்ணிக்குமோன்ற பயம் இருக்கு அவங்களுக்கு. பயந்துக்கிட்டு சொல்லும் போது அவர் சேர்ந்து சொல்றாப்புல, ஆமா மறுபடியும் அவங்க அவமானப்பட்டு அசிங்கப்படணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது திருப்பி ரிப்பீட்டுங்கிற மாதிரி ரிப்பீட்டாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த. நம்ம கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணை கேட்கணும். அதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு குடும்பத்தில் எல்லாத்தையும் ஆலோசிக்கணும். இல்லை நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோங்கிறாங்க. அது என்ன பண்ணுவாங்களே தெரியல. அந்த பக்கம் செல்விகிட்ட போய் பாக்கியா கேட்குறாப்புல, என்ன ஆகாஷ் என்ன பண்ணுறான் அப்படின்னோடனே, என்ன ஃபெயில் ஆகிட்டானேக்கா, நாங்கள் என்னக்கா செய்வோன்னு அடுத்த அட்டமில் பார்த்துக்கலாமான்னு சொல்லுது இந்த அம்மா பாக்கியலட்சுமி. ஆனால் அது சொல்லுது செல்வி, நாங்கள் எங்கேக்கா போவோம், அதுக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு காசு பணத்துக்கு நான் என்ன பணக்காரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் இன்னொரு குரூப் ஒன்று வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் யாரோடதுங்கிறத கேட்கல, இதை மாற்றணும் அதை மாற்றணுங்கிறானுங்க. என்னன்னு கேட்டால், இங்கே ஒரு பெரிய மனுஷன், அவருக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் போடணும்னு ஆசைப்பட்டாரு, அதனால இந்த ரெஸ்டாரண்ட் அவருக்கு நீங்க கொடுக்குற ஐடியா இருக்குதா கொடுத்துருங்கன்ற மாதிரி, கொடுத்துருங்கன்றத விட புடுங்க வர்ற மாதிரி வந்திருக்காங்க. அது எப்படியா இருந்தாலும் அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். இன்னும் பிரச்சனை இல்லாம ஒரு வாரம் ஓடுனா அடுத்த பிரச்சனையை கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம் நாளைக்கு.